அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் ரம்யா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண கொஞ்சம் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி ஷார்ட்கட்டில் போடுறது, ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி இந்த கொஷின் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா இங்கே 1/2 அப்படிங்கிறது ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ 7 - 2 அப்படிங்கிறது நமக்கு 5ன்னு கிடச்சிரும். = 50 பை கொஷின் மார்க் இது தான் இருக்கும். 50 நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 10 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ கொஷின் மார்க் இங்கே வந்துடும், 10ங்கிற வேல்யூ தான். ஓகே, இது சிம்பிளாக இருக்கா? இது ஆப்ஷனில் பாருங்கள், 4th ஆப்ஷன். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ இந்த கொஷின் வந்து ஸ்கொயர் ரூட் வந்து ஹோல் ஸ்கொயர் ரூட்டில் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ 80% ஆஃப் 500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ 500ஓட 10% என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா தான் 80% என்னங்க அப்படின்னு தெரியும் நமக்கு. 10% வந்து 50. ஓகேவா, ஒரு 0 அடிச்சிட்டோமா, அதுதான் 10%. இப்போ வந்து 80% அப்படிங்கிறது என்ன? 400. ஓகே, 400 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ 400 ப்ளஸ் இந்த 21 × 4 அப்படி நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா 84 கிடைக்கும். ப்ளஸ் 416 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 900 அப்படின்ட்டு கிடச்சிரும். இது எல்லாமே ரூட்டில் இருக்குது இந்த வேல்யூ. 900 நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா 30 அப்படிங்கிறது கிடச்சிரும். 30ங்கிற ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினில் பாயிண்ட் வச்ச வேல்யூ கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் வச்சதுனால கஷ்டம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ அதை அப்படியே வந்து எடுத்து எழுதுறீங்க. இப்போது 6.25 அப்படின்னு இருக்குது. கீழே டிவைட் பைல 2.5 அப்படின்னு இருக்குது. ஸோ 6.25 அப்படிங்கிறது வந்து நீங்கள் பாயிண்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 625. கீழே இருக்கிறது பாருங்கள், பாயிண்ட் இல்லாமல் 25 அப்படின்னு இருக்கும். இதை நம்ம வந்து 25ஆல் அடிக்கலாம். ஏன்னா 25 ஸ்கொயருங்கிறது தான் 625. இப்போ நீங்கள் அடிச்சுட்டு இங்கே நடுவில் வந்து ஒரு பாயிண்டில் புள்ளி வச்சிடலாம். ஓகேவா, இப்போ இந்த 25 வந்து எத்தனை டைம் இருக்குது 5ல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 டைம் இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ 25 × 5 அப்படி போட்டிங்கன்னா 125 அப்படி நமக்கு கிடைக்கும். இப்போ பாயிண்ட் புள்ளி வச்சிடலாம் பாருங்கள். இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, இங்கே 2 ஸ்தானம். அப்படின்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 அப்படிங்கிறது எடுத்தோன்னா 0.125 அப்படிங்கிறது தான் நம்ம கொஷினோட ஆன்சர். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் பாருங்களேன். ஸோ இதில் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிவைடில் கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க, அங்கே தான் நம்ம கண்டுபிடிக்கணும். = 0 அப்படின்னு இருக்குது. அப்போ 0 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, அடிச்சிருங்க. ஸோ லாஸ்ட் யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா இதில் 8, இதில் வந்து 6. இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 14ன்னு கிடைக்கும். அதோட யூனிட் டிஜிட் மட்டும் 4 நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே டிவைட் பைல கொஷின் மார்க் இருக்குது. இங்கே வந்து யூனிட் டிஜிட் 3 மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து 4 இங்கே இருக்கும், இங்கே கொஷின் மார்க் இங்கே போயிடும். ஓகேங்களா, இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது வந்து LHS இந்த ஃபார்மெட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். LHS = RHS அப்படிங்கிறது தான் நம்ம நிரூபிப்போம். ஓகேங்களா, இது ரெண்டுமே ஈக்குவல் சமமாக தான் இருக்கும். இப்போ 4 அப்படின்ட்டு இருக்குது இந்த பக்கம் LHSல. இப்போ RHSல வந்து 3 அப்படின்னு இருக்குது. அப்போ எந்த நம்பரை நம்ம இங்கே மல்டிபிள் பண்ணால் நமக்கு 4ங்கிறது இங்கவும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். நாம் யூனிட் டிஜிட் மட்டும்தான் எடுத்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, இப்போ ஆப்ஷன் வச்சு போட்டலாம். 26ல் வந்து 6 அப்படிங்கிறது மட்டும் எடுங்க. 6 - 18 அப்படின்னு கிடைக்கும். 8ல் முடியுது, அப்போ கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா நமக்கு 4ல் முடியணும். 22ல் 2 மட்டும் எடுத்துக்கோங்க, கடைசி யூனிட் டிஜிட். அப்போ 2ஆல் நீங்கள் 2 வந்து 6ங்கிறது முடியும். அப்போ 6 நமக்கு வேண்டாம். ஸோ 28 எடுங்க. 28ல் 8 வருது. 8 × 3 நீங்கள் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, அப்போ 8 28 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேவா, அடுத்த சம் பாருங்கள். ஸோ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் அடிக்கடி கேட்பாங்க. இது ஈஸி தான். ஓகேவா, இதில் எல்லாத்துலேயும் இங்கே 3 டைம் 1 வந்திருக்கு, ப்ளஸ் 2 டைம் 1, அதுக்கப்புறம் 4 டைம், ப்ளஸ் 5 டைம் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து எல்லாமே 1 தான் இருக்குது, எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 4 அப்படின்னு முடியணும். அப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 4ன்னு தான் வந்து 3 வேல்யூஸ் வந்து 4ல் முடியுது. இது கிடையாது, அப்போ இது டெஃபினட்டாக கிடையாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இது 3த்துலேருந்து கண்டுபிடிப்போம். அடுத்தது வந்து என்ன நம்பர் இருக்குது? அடுத்ததும் 1 தான். அப்போ அடுத்து இருக்க 1 அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 4 அப்படிங்கிறது அகைனும் வரப்போகுது. ஸோ அகைன் 4 அப்படிங்கிறதுல இது வரலாம், இல்லைனா இது வரலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்ஷன் கிடையாது, இதை எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், அடுத்தது வந்து 1 தான் இருக்குது.
இங்கே 1 இங்கே 1 இங்கே வந்து 1 இல்லை, இங்கே 0 தான் இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 3ன்னு வரணும். அடுத்தது வந்து தேர்டாக இருக்கிற டிஜிட் வந்து நமக்கு 3 அப்படின்னு வரணும். அப்போனா இது கிடையாது, இது தான் வரும். ஆப்ஷன் சிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த 6வது கொஷின் பாருங்கள். கொஷின் மார்க் ஸ்கொயரில் வந்து ஈக்குவல் டு ரூட்டில் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ 4 டிஜிட் நம்பருக்கு ரூட் எப்படி எடுக்கிறது, 3 டிஜிட் நம்பருக்கு ரூட் எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படிங்கிறது வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். அப்படி இல்லைன்னா இதிலே கூட நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கொஷின் போட்டுருவோம். இப்போ கொஷின் மார்க் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் 1444 அப்படிங்கிறது நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னாக்கா 38ன்னு கிடைக்கும். இங்கே வந்து 26 அப்படிங்கிறது கிடைக்கும் நமக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி டிவைடில் 4 அப்படிங்க இருக்குது. ஸோ இதை நீங்கள் 64 டிவைட் பை 4 அப்படின்ட்டு இதை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா 16ன்னு கிடைக்கும். இப்போ கொஷின் மார்க் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16னா அப்போ கொஷின் மார்க் அப்படிங்கிறது ஸ்கொயர் எடுத்துட்டிங்கன்னா 4 அப்படிங்கிறது வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். 4th ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ நான் எப்படி ரூட் எடுக்கிறது ஈஸியாக அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ 1444 அப்படிங்கிறது இந்த நம்பருக்கு தான் ரூட் எடுக்கணும். ஸோ இது 4 டிஜிட் நம்பர், லாஸ்ட் யூனிட் டிஜிட் பாருங்கள் 4. ஓகே, எந்த நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது லாஸ்ட்டில் வந்து 4 அப்படிங்கிறது முடியுது பாருங்கள். 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4ன்னு முடியுங்களா? அதுக்கப்புறம் 8 ஸ்கொயர் பண்ணும்போது 64 அப்படிங்கிறது முடியுது. அதனால் 2ஆக இருக்கலாம், இல்லைன்னா 8ஆக இருக்கலாம், கடைசியில் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த நம்பரை விட்டுடணும். ஸ்கொயர் பண்ணும்போது அடுத்த நம்பரை விட்டுடணும். இப்போ 14 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, 14 எந்த நம்பர் நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 14 அப்படிங்கிற வேல்யூ வருது பாருங்கள். 4 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16ன்னு போயிடும். 16ங்கிறது டிஃப்ரென்ஸ் அதிகம், இதை விட்டுடணும். அப்போ கண்டிப்பாக 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9, இதுக்குள்ளே வர மாதிரி தான் எடுக்கணும். 3ங்கிறது தான் 2 பக்கம் போட போகிறோம். இப்போ 32 38 அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்னா, இப்போ நாம் எடுத்திருக்க நம்பர் 3, 3ஓட அடுத்த நம்பர் 4, இது ரெண்டுத்தையும் நீங்கள் பெருக்குங்க, 12ன்னு வரும். இப்போ நம்ம 14 நம்பரோடு இது கம்பேர் பண்ணிங்கன்னா 12ங்கிறது சின்னது. நாம் எடுத்திருக்க நம்பர் பெரிய வேல்யூங்களா? அப்போ நம்ம எடுத்திருக்க நம்பர் பெரிய வேல்யூவாக இருந்துச்சுன்னா அப்போ இதில் வந்து பெரிய வேல்யூ தான் ஆன்சராக இருக்கும். 38 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? இது புரியுது, கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் போடணும் 3 டிஜிட் நம்பருக்கும். வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அது வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த சம் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த 7th கொஷின் பாருங்கள். இதில் எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி மைனஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை வந்து லாஸ்ட்டில் யூனிட் டிஜிட் பாருங்கள், 8ன்னு இருக்குது, இங்கே 2ன்னு இருக்குது. ஓகே, இதை 2 ஆட் பண்ணிங்கன்னா 10 அப்படின்னு கிடைக்கும். இப்போ மைனஸில் வந்து லாஸ்ட்டு டிஜிட் என்னன்னு பாருங்கள், 8 இந்த நம்பரில், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வைங்க. இங்கே இருக்கிறது வந்து 2. ஓகேவா? கடைசியில் நம்ம யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறோம், ஏன்னா ஆப்ஷன் வச்சு போடுறதுனால இது ஈஸி ட்ரிக், அதனால் இது பண்ணுறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 2 அப்படின்னு கிடைக்கும். 2 × எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 அப்படின்ட்டு இருக்கும் நமக்கு. இப்போது ஓகே, நம்மளுக்கு ஃபார்மேட் அது ஆல்ரெடி தெரியும். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படிங்கிற ரூல் நமக்கு தெரியும். ஓகேவா? அதை அப்ளை பண்ணுங்கள். இப்போது வந்து ஆர்ஹெச்எஸ் சைடு வந்து 2 அப்படின்ட்டு முடியும். எல்ஹெச்எஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்குது. அப்போனா கண்டிப்பாக இது 0வாக இருந்தால் மட்டும்தான் இந்த 2 அப்படியே நமக்கு வரப்போகுது. 1ஆ போட்டோம்னா 3ன்னு மாறிடும் இல்லைங்களா? 3ஆக மாறிச்சுன்னா இந்த ரூல் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகாது, அதனால் 0வாக மட்டும்தான் இருக்கும். அப்போ கடைசியில் 0ன்னு முடிய போகுது நம்ம தெரிஞ்சுக்கணும் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ ஆப்ஷன் என்ன பாருங்கள், பி ஆப்ஷன் 20. ஓகே, இது கிளியராக புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். 8th சம் பாருங்கள். சேம் அதே மாதிரி யூனிட் டிஜிட் எடுத்து தான் நம்ம போட போகிறோம். இதில் வந்து பாருங்கள், டிவிஷனில் கொடுத்துருக்காங்க 6 டிவைட் பை கொஷின் மார்க்கு. ஓகே, இன்ட்டு இதில் வந்து யூனிட் டிஜிட் 2 டிவைட் பை 6 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு 8 அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்குது. இது அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள், 12ன்னு கிடைக்கும். இங்கே கீழே வந்து 6 இன்ட்டு கொஷின் மார்க் இருக்கும். ஸோ இங்கே 8 அப்படின்னு இருக்கும். இதை 2 டைம் அடிச்சிடுங்க. ஓகே, அப்போ 2 ஈக்குவல் டு 8. இந்த கொஷின் மார்க் வந்து வகுத்துட்டு இருக்கிறதுனால இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறிடும். இப்போ ஓகேவா? இப்போது அந்த ஃபார்முலா, அந்த ரூல் அப்ளை பண்ணுவோம். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படிங்கிறது. இப்போ எந்த நம்பர் வந்து நம்ம 8ஓட பெருக்கும் போது நமக்கு 2ங்கிற வேல்யூ கிடைக்கும் முடியும் அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? இப்போ 8ஓட இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 4, 54ல் 4 மட்டும் எடுத்துக்கோங்க. 8 எவ்வளோ வருது உங்களுக்கு? 32 அப்படின்னு முடியுது. 32னா யூனிட் டிஜிட் வந்து 2ன்னு அப்படி முடியுதா? அப்போனா இது கரெக்டான ஆன்சராக இருக்கும் 54ங்கிறது. ஒருவேளை நீங்கள் 55 அப்ளை பண்ணி பாருங்களேன். இதில்
5 அப்படிங்கிறது தான் 8ஓட பெருக்க போகிறோம். I8 என்ன 40 வரும். அப்போ 0ங்கிறது தான் நமக்கு முடியுது. அப்போ அது கண்டிப்பாக கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே வராது. 54ங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். இந்த 9th சம் பாருங்கள். இதில் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் தான் ஃபைனல் ஆன்சர் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இதில் ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக் மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒய் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்தால் தான் ஆன்சர் போட முடியும் அதுக்காக. ஸோ அப்போ இதை வந்து ஒய் + 4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாங்களா. இங்கே 8y + 97 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது a² + b² + 2ab அப்படி ஃபார்மேட்டில் எழுதிடலாமா. அப்போ y² வரும், 4 ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் இருக்கும். ஓகேங்களா. இங்கே 16 அப்படின்ட்டு வந்துடும். ப்ளஸ் 2ab அப்படிங்கிறது 8y அப்படின்ட்டு இருக்கும். = 8y + 97 அப்படி இருக்கும். 8y ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிவிடுங்க. ஓகே, y² இந்த பக்கமே வைங்க. 97 - 16 இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 81 அப்படிங்கிறது கிடைக்கும். y² வேல்யூ வந்து 81 அப்படின்னாக்கா ஒய்யோட வேல்யூ 9 அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஒய்ங்கிறத நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ்² வேல்யூ தான் நம்ம ஒய்யாக எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸ்² வேல்யூ என்னது 9. இங்கே ஆப்ஷன் பாருங்கள், பி ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். 10th சம் பாருங்கள். கொஷின் வந்து √4 * (160 / 10). இதில் 0 0 அடிச்சிட்டிங்கன்னா இங்கே 16 அப்படிங்கிறது தான் இருக்கும். இப்போ √4 * (16) அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா. இதில் ஆப்ஷனில் இருக்க வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து பர்ஃபெக்ட் ரூட் எது நம்ம எடுக்க முடியும்னா 64 மட்டும்தான் எடுக்க முடியும். மற்றதெல்லாம் பாயிண்ட் வேல்யூஸில் வரும். ஸோ 64 இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். 4 * 64 இங்கே நீ போட்டிங்கன்னா ஸோ 4 ரூட் எடுத்தால் 2 அப்படிங்கிறது கிடைக்கும். இன்ட்டு 64 நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா 8ங்கிற வேல்யூ கிடைக்கும். 8 2 16ங்களா. அப்போ = 16 இந்த அந்த LHS = RHS அப்படிங்கிற ரூல் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 64 அப்படிங்கிறது தான். மற்ற எல்லா வேல்யூஸும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பாயிண்ட் வேல்யூஸ் வரும். அதனால நீங்கள் போட முடியாது. இதுதான் ஆப்ஷன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. இது மாதிரி ஷார்ட்கட்ஸில் நிறையவே வீடியோஸ் நான் போடுறேன் இனிமேல். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ டு ஆல்.